தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் சோழபுரம் முதல் சேத்தியாத்தோப்பு வரையிலான வழித்தடத்தில் புதிய சுங்கச்சாவடி விரைவில் செயல்பாட்டுக்கு வர உள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். காவிரி டெல்டா பகுதிக்கு ஒரு முக்கிய உள்கட்டமைப்பு மேம்பாடாக தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை கருதப்படுகிறது. அந்த வகையில் தஞ்சையில் இருந்து விக்கிரவாண்டி வரை செல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலை பணிகள் 3 கட்டங்களாக நடந்து வருகிறது. முதல் கட்டமாக தஞ்சாவூரில் இருந்து சோழபுரம் வரை முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்து கடந்த ஜனவரி 20ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது. இதன் அடுத்த கட்டமாக சோழபுரத்திலிருந்து சேத்தியாத்தோப்பு வரை சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் இந்த நெடுஞ்சாலை பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக இந்த 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலையில் 3 புறவழிச்சாலைகள், 2க்கும் மேற்பட்ட அந்த பெரிய பாலங்கள், 20க்கும் மேற்பட்ட சிறிய பாலங்கள் என சிறப்பு அம்சத்துடன் இந்த நெடுஞ்சாலை பணிகள் தற்போது மும்முரமாக முடிவடைந்துள்ளது. அதற்கான மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக சோழபுரத்திலிருந்து சேத்தியாத்தோப்பு வரை செல்லக்கூடிய இந்த 50 கிலோமீட்டர் செல்லக்கூடிய இந்த புறவழி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டண வசூலிக்கும் இடமான அந்த சுங்கச்சாவடி அமைக்கும் பணிகளும் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக 3 கட்டங்களாக நடந்து வரக்கூடிய இந்த தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை பணிகளானது 2 கட்டங்கள் முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் 3ஆம் கட்டமாக சேத்தியாத்தோப்பிலிருந்து விக்கிரவாண்டி வரை செல்லக்கூடிய அந்த 3ஆம் கட்ட பணிகள் இதுவரை துவங்கப்படாமல் உள்ளது. அதனை விரைவாக துவங்கி அதனையும் முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக தஞ்சாவூரிலிருந்து விக்கிரவாண்டி வரை செல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலையானது காவிரி டெல்டா பகுதியில் ஒரு முக்கிய சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.